Very good morning, good afternoon, good evening to all. This is Gopinath Ganesan. In this video, we'll discuss about how to solve the question number 22 in accountancy subject class 12 for accounts of not for profit organization. இந்த வீடியோல question number 22 எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு சீட்டில் கொஸ்டின், ஸோ அனதர் சீட்டில் ஆன்சர். ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி கொஸ்டினை ஃபுல்லாக க்ளீனாக நீட்டாக A to Z கொஸ்டின் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்ன பண்ண முடியும், ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஒரே ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம், பட் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பெரிய சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபாலோயிங் இஸ் த ரிசீப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஆஃப் நெய்வேலி சயின்ஸ் கிளப். கொஸ்டினில் கொடுத்தா சயின்ஸ் கிளப், த எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டு சயின்ஸ் கிளப்புக்கு ரிலேட்டடாக இருக்கும். ஃபார் த இயர் எண்டட் 31st டிசம்பர் 2018. என்ன டேட் கொடுத்துருக்காங்க, 31st டிசம்பர் 2018. இதனை அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, ஏன்னா இது கரண்ட் இயர் 2018 கரண்ட் இயர். Here they are given receipt and payment account for the year ended 31st December 2018. Debit, credit, receipt side, payment side. Receipt side, payment side. To balance brought down, cash in hand, subscription, life member fees, exhibition fund receipt, sale of science equipment, book value 5,000, miscellaneous income. Here they are given some of the payment. என்னென்ன பேமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ் brought down, பேங்க் ஓவர் டிராஃப்ட். பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா என்ன அர்த்தம், பேங்க்குக்கு நம்ம பணம் கொடுக்கணும்னு அர்த்தம். போஸ்டேஜ் எக்ஸ்பென்சஸ், சயின்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ், லேபரட்டரி எக்ஸ்பென்சஸ், செக்ரட்டரி ஹானரோரியம், ஆடிட் ஃபீஸ், general charges, exhibition expenses, balance carry down. Then here they are given additional information. First என்ன பண்ணோம், additional information தான் sum start பண்ணோம். பாருங்க additional information, opening capital fund. எப்ப சம்முல opening capital fund கொடுத்துட்டாங்களோ, சம்முல எப்ப opening capital fund கொடுத்துட்டாங்களோ அப்ப எது தேவையில்ல, opening balance sheet prepare பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சம் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். என்ன கொடுத்துட்டாங்க, ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க. ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டா ரிசீப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். என்ன இருக்குது, கேஷ் இன் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க, கேஷ் இன் ஹேண்டு. தென் இங்கே என்ன இருக்குது, பேங்குக்கு கேஷ் இன் ஹேண்ட், பேங்க் ஓப்பனிங் பேலன்ஸ் என்னவா இருக்குது, பேங்க் ஓவர் டிராஃப்டாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் கன்சிடர் பண்ண வேண்டாம். இதை எந்த இடத்துலையுமே இது ரெண்டையும் நம்ம சம்மில் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா சம்மில் என்ன கொடுத்துட்டாங்க, ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. பாயிண்ட் நம்பர் 1. தென் செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன, சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ளூட் ₹600 ஃபார் த இயர் 19. இப்போ கரண்ட் இயர் என்ன 18, அப்போ நெக்ஸ்ட் இயருக்கு கரண்ட் இயர் 18, அப்போ 19க்கான சப்ஸ்கிரிப்ஷனை எங்கே வாங்கிட்டோம், இந்த வருஷமே வாங்கிட்டோம், அடிஷ்னலுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், ஸோ இது நம்ம ஹைலைட் பண்ண போகிறோம், இதை கன்சிடர் பண்ண போகிறோம். ஏன், ஸோ அடுத்தவங்க பணம் நம்மகிட்ட இருக்குது, அடுத்தவங்க பணம் நம்மகிட்ட இருந்தால் லயபிலிட்டிஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பண்ணோம், இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கா. ஸோ இந்த ரிசீப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் இந்த 8,700ல் என்ன இருக்குது, 600 இன்க்ளூட் ஆகிருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் டிஃப்ரெண்ட்டான கலரில் ஹைலைட் பண்ணுங்கள். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் போடும்போது இதை கன்சிடர் பண்ணணும். தென் செகண்ட், சயின்ஸ் எக்யூப்மெண்ட் 1/1/2018. அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் மென்ஷன் பண்ண வேண்டியது, ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டே கேட்கல, அப்போ எங்கேயும் இதை மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தென் சர்ப்ளஸ் அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் எக்ஸிபிஷன் should be kept in reserve for new auditorium. எக்ஸிபிஷனில் என்ன சர்ப்ளஸ் இருக்கோ, அப்போ எக்ஸிபிஷனில் சர்ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம், அதுக்கு ரிலவெண்ட்டாக இன்கம் இருக்கணும், அதுக்கு ரிலவெண்ட்டாக எக்ஸ்பென்சஸ் இருக்கணும். அப்போ தான் அதில் என்ன இருக்கும், சர்ப்ளஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், சயின்ஸ் எக்ஸிபிஷன் ஃபண்ட் ரிசீப்ட், ஃபண்டுன்னு இருந்தால் என்ன பண்ணும், பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைட் மென்ஷன் பண்ணணும். பட் இங்கே என்ன சொல்கிறாங்க, எக்ஸிபிஷன் ரிசீப்ட் இருக்குது, ஃபண்ட் ரிசீப்ட் இருக்குது, எக்ஸிபிஷன் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, இப்போ இது எப்படி போடலாம், ரெண்டு விதமாக போடலாம். ஒன்று, இந்த ஃபண்ட் ரிசீப்ட் என்ன பண்ணலாம்,
ஃபண்ட் ரிசீப்ட் இருக்குது, ஃபண்டு இல்லை, ஃபண்டுங்கிறது கொடுக்கவே இல்லை, ஃபண்ட் ரிசீப்ட் இருக்கு. ஸோ ரிசீப்ட் சைட்னா என்ன பண்ணுவோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ரிசீப்ட் சைட் டைட்டில் இருக்கா, ரிசீப்ட் சைடு என்ன பண்ணுவோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இன்கம் சைடும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இன்கம் சைடும். இன்னொன்று எங்கே போடுவோம், பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைட், ரெண்டில் ஏதோ ஒன்று போடலாம். பட் என்னென்னு இருக்குது, ரிசீப்ட்னு இருக்குது. நீங்கள் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இன்கம் சைடே போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சம்மு 1 by 1 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே இதெல்லாம் என்ன ஹைலைட் பண்ணியிருக்கோம், ரிசீப்ட் இருக்கிறத ஹைலைட் பண்ணியிருக்கோம். ரிசீப்ட் சைடு இருக்கிறது ரெண்டு சைடு தாங்க வரும். எங்கெங்கே வரும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைடா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டாக இருந்தால் இன்கம், பேலன்ஸ் ஷீட்டாக இருந்தால் லயபிலிட்டிஸ், பேலன்ஸ் ஷீட்டாக இருந்தால் லயபிலிட்டி சைடு வரும். பேமெண்ட்டில் என்ன வரும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்க அக்கௌண்ட்டாக இருந்தால் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு, பேலன்ஸ் ஷீட்டாக இருந்தால் அசெட் சைடு. தென் 1 by 1 வேறு அக்கௌண்ட்டில் 1 by 1 பார்ப்போம். லைஃப் மெம்பர் ஃபீஸ், அந்த லைஃப்லேயே என்ன பண்ணுறாரு, ஒரே ஒரு தடவை தான் அவர் பே பண்ணுறாரு. லைஃப் மெம்பர் ஃபீஸ் நான் ரெக்கரிங் நேச்சர். என்ன நேச்சர் இது, நான் ரெக்கரிங் நேச்சர். இந்த மாதிரி நான் ரெக்கரிங் நேச்சராக இருக்கிறதுல என்னது, கேபிட்டல் ரிசீப்ட். அப்போ எங்கே மென்ஷன் பண்ணோம், பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைட், அதை விட்டுருங்க. சேல் ஆஃப் சயின்ஸ் எக்யூப்மெண்ட், சேல் ஆஃப் சயின்ஸ் எக்யூப்மெண்ட். இந்த சேல் ஆஃப் சயின்ஸ் எக்யூப்மெண்ட் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சேலோட ரிசல்ட்டை மட்டும்தான் பார்க்கணும். எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கோம், 6000க்கு, அதோட வேல்யூ எவ்வளோ, 5000. 5000 இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்டை 6000க்கு சேல் பண்ணால், 6000க்கு சேல் பண்ணால் 1000 rupees கெயின் ப்ராஃபிட். அந்த 1000 rupees மட்டும் என்ன பண்ணும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட்டாக இருந்தால் இன்கம் சைட் காட்டுங்க, லாஸாக இருந்தால் எக்ஸ்பெண்டிச்சர் சைட். இங்கே 5000 இருக்கிறதா 6000 சேல் பண்ணுறோம், 1000 கெயின் ப்ராஃபிட். அப்போ என்ன பண்ணோம், இன்கம் சைட் காட்டணும். மிஸ்லேனியஸ் இன்கம், நார்மல் இன்கம். அப்போ ரிசிப்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. தென் பேமெண்ட் சைடு வாங்க. போஸ்டேஜ் எக்ஸ்பென்சஸ், ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடிய நார்மல் எக்ஸ்பெண்டிச்சர், நார்மல், அதை விட்டுடுங்க. சயின்ஸ் எக்யூப்மெண்ட் என்னென்னு இருக்குது, எக்யூப்மெண்ட்னு இருக்குது. எக்யூப்மெண்ட்னா அசெட், எக்யூப்மெண்ட்னா அசெட். அசெட்டில் என்ன பண்ணுறோம், க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணுங்கள். லேபார்ட்ரி எக்ஸ்பென்சஸ், செக்ரட்டரி ஹானரோரியம். ஹானரோரியம்னா சேலரி மாதிரி தான், இதெல்லாம் ஸ்பெஷல் நாலேஜுக்காக கொடுக்கறது. செக்ரட்டரி வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பார், அவர் ஒர்க் பண்ணியிருக்கார், அவருக்காக கொடுக்கக்கூடியது. அதனால் என்ன பண்ணுறோம், ஹானரோரியன் மென்ஷன் பண்ணுறோம். நார்மல் எக்ஸ்பென்சஸ், ஆடிட்டருக்கு ஃபீஸ் கொடுக்குறோம், ஆடிட் ஃபீஸ். ஜென்ரலாக இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் 1 2 3 4 இதனாலுமே நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ். இது என்னென்ன எக்ஸ்பென்சஸ் சொல்லுவோம், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இதெல்லாம் என்ன வரும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும், விட்டுருங்க. நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஹியர் எக்ஸிபிஷன் எக்ஸ்பென்சஸ். இங்கே எக்ஸிபிஷன் இன்கம் இருக்குது, இங்கே ரிசீப்ட் இருக்குது. ரிசீப்ட் என்ன பண்ணுங்க, இன்கம் சைடும், எக்ஸ்பெண்டிச்சரை எக்ஸ்பெண்டிச்சர் சைடும் காட்டிடுங்க. தென் பேலன்ஸ் கேரி டவுன். பேலன்ஸ் கேரி டவுன்னா என்ன அர்த்தம், இந்த வருஷம் முடிக்கும்போது, இந்த வருஷம் முடிக்கும்போது என் கையில் இருக்கக்கூடிய கேஷ் இன் ஹேண்ட், பேங்கில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பணம் எவ்வளோ இருக்குது, 400. இது ரெண்டையும் இந்த லாஸ்ட் டேட்டில் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் இயருக்கு எங்கே 2019 1/1/2019 இந்த பணத்தை என்ன பண்ணலாம், இதை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, இந்த கேஷ் இன் ஹேண்ட் கேஷ் அட் பேங்க்கை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்குது, நெய்வேலி சயின்ஸ் கிளப்புக்கு இருக்குது. இந்த ரைட்ஸ் இருந்தாலும் என்னது, அசெட். அசெட்டில் என்ன பண்ணிட்டோம், க்ரீன் கலரில் போட்டோம். இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், கொஸ்டினை மட்டும் அனலைஸ் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் மட்டும்தான் பார்த்துருக்கோம். கொஸ்டின் என்ன பண்ணியிருக்கோம், அனலைஸ் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஆன்சர் போட போகிறோம். என்ன கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினில், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்டு பேலன்ஸ் ஷீட், அண்டு பேலன்ஸ் ஷீட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், டைட்டில் மட்டும் ஓப்பன் பண்ணுங்க. ஹியர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31/12/2018 டெபிட் கிரெடிட். எக்ஸ்பெண்டிச்சர் சைடு, இன்கம் சைடு, எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம். சார் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கொஸ்டினை 1 by 1 பாருங்கள். கொஸ்டினில் என்ன இருக்குது, ரெட் கலரில் இருக்குது, அதை சுத்தமாக விட்டுடணும், அதை எடுத்துக்கவே கூடாது, விட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன். சப்ஸ்கிரிப்ஷன் என்ன இருக்குது, டூன் இருக்குது. டூன் இருக்கிறதெல்லாம் ரிசீப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் டூன் இருக்கிறதெல்லாம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் பைன்னு எழுதணும். பைன்னு இருக்கிறதெல்லாம் டூவாக எழுதணும். டூ பிகம் பை பிகம் டூ, அப்படியே மாற்றி எழுதணும். டூ சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கா, அப்போ இங்கே பை சப்ஸ்கிரிப்ஷன் எழுதுங்க.
பை சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ இருக்குது பை சப்ஸ்கிரிப்ஷன் 8700. அட்ஜஸ்ட்மெண்ட் இது டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்குது பாருங்கள், கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது? இந்த 8700ல் 8700மே 2018க்கு இல்லை. அப்போ என்ன இருக்குது? நான் கரண்ட் இயர் இன்க்ளூட் ஆயிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க? சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ளூட் ₹600 ஃபார் 2019. அப்போ 600 ருபீஸு 19க்காக இருக்குது. இப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பண்ணுவோம்? ஒன்லி கரண்ட் இயர் மட்டும்தான் எழுதணும், நான் கரண்ட் இயர் எழுதக்கூடாது. அப்போ என்ன பண்ண போகிறோம்? லெஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். அடுத்த வருஷத்துக்கு இப்போ ரிசீவ் பண்ணிட்டோம். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் இன் அட்வான்ஸ் 600, 8700 minus 600, 8100. 8100. நெக்ஸ்ட் கொஸ்டினில் 1 by 1 ஆகும். இது வரைக்கும் முடிச்சிட்டோம். அடுத்து லைஃப் மெம்பர் ஃபீஸ் கிரீனில் இருக்குது. கிரீனில் இருந்தால் அசெட் விட்டுடுங்க. ஹியர் எக்ஸிபிஷன் ஃபண்ட் ரிசீட் பணம் உள்ள வருது. எப்போல்லாம் கேஷ் உள்ள வருதோ அதை என்ன பண்ணும்? இன்கம் சைடு காட்டுடுங்க. ஓகே, ஹியர் எக்ஸிபிஷன் ஃபண்ட் ரிசீவ்ட். ஸோ எவ்வளோ அமௌண்ட் இருக்குது? ஸோ 7000 ரிசீவ் பண்ணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 1 by 1 கொஸ்டினில் வாங்க. இது முடிச்சிட்டோம். அடுத்து சேல் ஆஃப் சயின்ஸ் எக்யூப்மெண்ட் எவ்வளோக்கு சேல் பண்ணுறோம்? 6000. வாட் இஸ் த ப்ரைஸ்? 5000. இப்போ 5000 எக்யூப்மெண்ட்டை 6000க்கு சேல் பண்ணால் 1000 rupees ப்ராஃபிட். 1000 rupees ப்ராஃபிட்டை மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. ஹியர் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் சயின்ஸ் எக்யூப்மெண்ட். 1000. நெக்ஸ்ட் இது வரைக்கும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் மிஸ்லேனியஸ் இன்கம் கேஷ் கம்ஸ் இன். ஸோ பணம் உள்ள வருது நமக்கு இன்கம். ஸோ மிஸ்லேனியஸ் இன்கம் 500. ஸோ ரிசிப்ட் சைட் ஓவர். தென் இதே மாதிரி என்ன பண்ணும்? பேமெண்ட் சைட் பேலன்ஸ் ப்ராட் டவுன் பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் வேண்டாம். போஸ்டேஜ் எக்ஸ்பென்சஸ் நார்மல் எக்ஸ்பென்சஸ். ஹியர் எக்ஸ்பென்சஸ் தேர் கிவன் பைன்றது என்ன பண்ணும்? 2ன்னு எழுதணும். என்ன எழுதணும்? 2ன்னு எழுதணும். 2 postal expenses. Postage expenses 200. தென் வேறு என்ன இருக்குன்னு பாருங்க. சயின்ஸ் எக்யூப்மெண்ட் என்ன அர்த்தம்? ஃபிக்ஸட் அசெட். அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? இங்கே 4 எக்ஸ்பென்சஸ் இருக்குது பாருங்க. லேபரட்டரி எக்ஸ்பென்சஸ், செக்ரட்டரி ஹானரோரியம், ஆடிட் ஃபீஸ், ஜென்ரல் சார்ஜஸ். இது எல்லாமே எக்ஸ்பென்சஸ். இந்த 4 எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணுங்க? வரிசையாக எழுதிடுங்க. ஸோ எழுதிட்டு அது அமௌண்ட்டை ஸோ அவுட்ரு காலத்தில் காட்டிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸோ இது வரைக்கும் முடிச்சிட்டோம். எக்ஸிபிஷன் எக்ஸ்பென்சஸ், இதுவும் எக்ஸ்பென்சஸ். கேஷ் கோஸ் அவுட், நம்மளோட்டு பணம் வெளியில் போகும், அதையும் காட்டிட்டோம். வேறு என்ன இருக்குது? ஸோ பேலன்ஸ் இருக்கிறது அசெட்டு, கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க். அதை எங்கே மென்ஷன் பண்ணுவோம்? அசெட் சைட் விட்டுருங்க. இப்போ எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணோம்? ஸோ ஹியர் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, ஹியர் இன்கம் இருக்குது. தென் would be find out the total expenditure and total income. But the total expenditure 18,000, total income 16,600. Total expenditure 18,000, total income 16,600. இப்போ எது ஹையஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்குது. எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருந்தால் என்ன அர்த்தம்? எக்ஸ்பெண்டிச்சர் எப்போவுமே அதிகமாக இருக்குன்னா டெஃபிஷியன்சி, லாஸ்ன்னு அர்த்தம். டெஃபிஷியன்சி நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனால் இது என்னென்னு சொல்கிறோம்? லாஸ்ன்னு சொல்ல மாட்டோம், டெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். டெஃபிஷியன்சி அமௌண்ட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஹையஸ்ட் அமௌண்ட் மைனஸ் லோயஸ்ட் அமௌண்ட். ஹையஸ்ட் அமௌண்ட் 18,000 மைனஸ் லோயஸ்ட் அமௌண்ட் 16,600, 1,400. சேம் லைக் தட். இதே மாதிரி என்ன பண்ண போகிறோம்? இப்போ பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணோம். ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் டைட்டில் நோட் பண்ணிங்க. பேலன்ஸ் ஷீட் as on 31/12/2018 liabilities assets. ஸோ கொஸ்டின் 1 by 1 வாங்க. இப்போ பார்த்தா அதே மாதிரி ஓப்பனிங் பேலன்ஸ் கண்டுக்க மாட்டோம், விட்டுடுங்க, எடுத்துக்காதீங்க. சப்ஸ்கிரிப்ஷன் விட்டுடுங்க. ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம்? சப்ஸ்கிரிப்ஷனில் எழுதிட்டோம். பட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன இருக்குது? சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ளூட் ₹600 ஃபார் த இயர் 2019. அப்படின்னா நெக்ஸ்ட் இயருக்கு சப்ஸ்கிரிப்ஷனை இப்பயே வாங்கிட்டோம். அடுத்த வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷனை இப்பயே வாங்குறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இல்லை. அதை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அடுத்தவங்க பணம் நம்மகிட்ட இருக்குது. அடுத்தவங்க பணம் நம்மகிட்ட இருந்தால் அது லயபிலிட்டிஸ். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 600. தென் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பாருங்கள். ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன இருக்குது? ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்டுங்கிறது லைக் தட் கேபிட்டல்.
ஓப்பனிங் கேபிட்டல் 6400 இது ரெண்டும் எழுதிட்டோம். தென் கொஸ்டினில் 1 by 1 வாங்க. ஸோ இது எழுதிட்டோம். தென் எக்ஸிபிஷன் ஃபண்ட் ரிசீப்ட் ஏற்கனவே எழுதிட்டு விட்டுடுங்க. சேல் ஆஃப் சயின்ஸ் எக்யூப்மெண்ட் அதோட டிஃப்ரெண்ட் ஏற்கனவே எழுதிட்டோம் விட்டுருங்க. மிஸ்லேனியஸ் இன்கம், ஸோ இது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எழுதிட்டு விட்டுருங்க. ஸோ இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் வராது. போஸ்டேஜ் எழுதியாச்சு. தென் சயின்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ், எக்யூப்மெண்ட்ங்கிறது ஃபிக்ஸட் அசெட், எக்யூப்மெண்ட்ங்கிறது ஃபிக்ஸட் அசெட் வடுது வரைக்கும் 10,000. அதை அசெட் சைடு எழுதிடுங்க. ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் 10,000. நெக்ஸ்ட் 1 by 1 வாங்க. தென் லேபரட்டரி எக்ஸ்பென்சஸ், செக்ரட்டரி ஹானரோரியம், ஆடிட் ஃபீஸ், ஜென்ரல் சார்ஜஸ் எல்லாமே எழுதியாச்சு. எக்ஸிபிஷன் எக்ஸ்பென்சஸ் இது எழுதிட்டோம். தென் க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குது. கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க். ஸோ நம்ம கையில் இருக்கக்கூடிய பணம், பேங்கில் இருக்கக்கூடிய பணம் நம்மளோட அசெட். இந்த அசெட் எல்லாமே நமக்கு அசெட்டில் பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைட் எழுதிங்க. பேலன்ஸ் ஷீட் அசெட் சைட், கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸோ வேறு என்ன இருக்குது? ஸோ இதில் ரிசீவ்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபுல்லாக பார்த்துட்டோம். தென் would be check the additional information. ஓப்பனிங் கேபிட்டல் ஏற்கனவே எழுதிட்டோம். சப்ஸ்கிரிப்ஷன் அட்வான்ஸ் எழுதிட்டோம். சயின்ஸ் எக்யூப்மெண்ட் இது ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம், இங்கே 5,000 இருக்குது. அந்த 5,000 தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த 5,000 என்ன பண்ணிட்டோம், 6,000க்கு சேல் பண்ணிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஸோ ஃபைனலாக இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ், இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டோட ரிசல்ட் என்னன்னு பாருங்கள். ரிசல்ட் என்ன? டெஃபிஷியன்சி. ரிசல்ட் என்ன வருது? டெஃபிஷியன்சி. இந்த டெஃபிஷியன்சி எவ்வளோ இருக்குது? 1,400. சர்ப்ளஸாக இருந்தால் கேபிட்டல் ஃபண்டோட ஆட் பண்ணும். சர்ப்ளஸாக இருந்தால் என்ன பண்ணும்? கேபிட்டல் ஃபண்டோட ஆட் பண்ணும். டெஃபிஷியன்சியாக இருக்கிறதுனால கேபிட்டல் ஃபண்ட்லேருந்து டிடெக்ட் பண்ணும். கேபிட்டல் ஃபண்ட்லேருந்து டிடெக்ட் பண்ணும். கேபிட்டல் ஃபண்ட் 6,400 லெஸ் டெபிசிட், 1,400. பட் ஆன்சர் ஹியர் 5,000. தென் கொஸ்டினை பாருங்கள். கொஸ்டினில் இருக்க எல்லாமே எழுதிட்டோமான்னு பாருங்கள். ஸோ இங்கே என்ன இருக்குது? லைஃப் மெம்பர் ஃபீஸ் இருக்குது. லைஃப் மெம்பர் ஃபீஸ் அப்படிங்கிறது நான் ரெக்கரிங் இன்கம். எங்கே நம்ம மென்ஷன் பண்ணோம்? க்ரீன் கலரில் இருக்குது. பேலன்ஸ் ஷீட் லயாபிலிட்டி சைட், பேலன்ஸ் ஷீட்டில் லயாபிலிட்டி சைட் என்ன எழுதணும்? லைஃப் மெம்பர் ஃபீஸ் 5,000. ஃபைனல் என்ன பண்ண போகிறோம்? டோட்டல் அசெட், டோட்டல் லயாபிலிட்டிஸ், டோட்டல் அசெட்டையும் டோட்டல் லயாபிலிட்டியும் ஆட் பண்ணுங்க. டோட்டல் லயாபிலிட்டிஸ் 5,000 plus 600 10,600. சேம் லைக் தட் என்ன பண்ணணும்? அசெட் சைடு ஆட் பண்ணுங்க. அசெட் சைடு டோட்டல் பண்ணுங்க. ஸோ 10,600, 10,000 here 600. டோட்டல் அமௌண்ட், டோட்டல் அசெட் 10,600. Now the balance sheet get tally. balance sheet என்னாச்சு? டேலி ஆச்சு. டோட்டல் அசெட்டும் டோட்டல் லயாபிலிட்டியும் டேலி ஆச்சு. பாருங்கள், இந்த சம்மில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அதுக்கான ஆன்சரை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.